உங்களுடைய பாடத்திலே நீங்க ஃபெயிலியர் ஆயிருக்கலாம். You may be a failure in your education. உங்களை யாரும் உதறி தள்ளி இருக்கலாம். They may have cast you aside. உங்களை வேண்டாதவர்கள் உத்தமாதவர்கள் உங்களை சபித்திருக்கலாம். They may have cursed you and said we don't want you. இந்த உலகம் என்னதான் உங்களுக்கு விரோதமாக போரெடுத்து வந்தாலும் Whatever war this world wages against you. கர்த்தரை உங்களுக்கு தெய்வமாய் ஏற்றுக்கொள்வீர்களா இருந்தால் If you accept the Lord as your savior. உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து உயர்த்த அவராலே இமைப்பொழுதே ஆகும். Come on, கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. சாமுவேல் கேட்கிறார். That's why Samuel asked. இந்த 7 பிள்ளைகள் மட்டும் தான உனக்கு? He says, do you only have these children? இந்த only the 7 இந்த 7 பிள்ளைகள் மட்டும் தானா? You only have these 7? No ஒருவன் ஆடுகளை மேய்க்கிறான். straight forward. இல்ல எனக்கு ஒரு கடைசி மகன் இருக்கான்னு சொல்லல. ஒருவன் இருக்கு அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். And the father never says no I have one more son. He says no I have one shepherd. ஆடுகளை மேய்க்கிறான் என்ற அந்த வார்த்தையை கேட்டோனே சாமுவேல் தன்னுடைய முகத்தை திருப்பிட்டு ஓகே let's go and சாப்பிடுவோம் என்று சொல்லி இருக்க வேண்டும். And Samuel when he heard that the last son was one who took care of sheep he should have turned around. தாவீது வர முடியாது தீட்டுள்ளவன். Because David is not allowed in, he's unclean. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார் But God says அவன்தான் அவன். No, it's him. சாமுவேல் சொல்றான் அவன் வந்தே ஆக வேண்டும். Samuel says no, he must come here. இப்படிப்பட்ட தூக்கி எறியப்பட்ட விசாரிக்கப்படாமல் தள்ளப்பட்டதாகிய தாவீதுடைய வாழ்க்கை ஒரு ராஜ்ய ரீகமாய் ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டத்தக்கதாகிய ஒரு ஆசீர்வாதமாய் தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு காரணம் அவன் தாமே உன்னதமான தேவனை தனக்கு அடைக்கலமாக்கி கொண்டான்.